ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே அழகான ஒரு மாலை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி செவ்வந்தி பூ கூட ரோஸ் வச்சு மாலை ரெடி பண்ண போகிறோங்க. ஆயுத பூஜைக்கு நம்ம வீட்லேயே மாலை கட்டுறதுக்கு பூ செவ்வந்தி பூ நீங்கள் 1/4 கிலோ மட்டும் வாங்கிட்டு ரோஸ் இந்த மாதிரி வாங்கிக்கிங்க. ரோஸ் கலந்து கோர்க்கும்போது மாலையும் பெருசாக வருங்க. பூ கம்மியாக தான் செலவாகும் செவ்வந்தி பூ. ஏன்னா இப்போ ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. இன்றைக்கி நான் கோர்த்து தாங்க மாலை ரெடி பண்ண போகிறேன். ஊசியில் கொஞ்சமாக தேங்காய் தடவிட்டு நூலை கொஞ்சம் விட்டுட்டு முடிச்சு போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த மாதிரி காம்பு கோர்த்துட்டோம் அப்படின்னா பூ அருந்து போகாதுங்க. ரோஸோட காம்பு ஒரு 2 காம்பு இந்த மாதிரி கோர்த்துக்கணும், ஆப்போசிட்டில் வர மாதிரி. கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்குங்க சைடில், ஆனால் கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டுங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு முடிச்ச பக்கத்தில் இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூ கோர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு கோர்க்கிற பூ அருந்து போகாமல் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நான் செவ்வந்தி பூ தாங்க கோர்க்கிறேன். கீழ் பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக கோர்க்கிறேன். இந்த மாதிரி கோர்க்கும் போது தான் சென்டராக ஊசி ஏறுங்க. இதே நம்ம மேல் பக்கத்துலேருந்து கோர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி கோர்த்தா கூட பூ அப்படியே உதிர்ந்து போயிடும், வேஸ்ட்டாக போயிடுங்க. எப்பவுமே கீழ் பக்கத்துலேருந்து இந்த மாதிரி அந்த கரெக்டான பாயிண்டில் வச்சு கோர்த்திங்கன்னா பூ உதிர்ந்து போகாது. ஒரு சிலது பழைய பூவாக இருந்தால் கூட அந்த மாதிரி ஆகுங்க. எப்பவுமே பூ வாங்கும்போது அந்த காம்பு கொஞ்சம் பச்சையாக இருக்குதாங்க, அதை பார்த்து வாங்குங்க. கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்தால் கூட அது கொஞ்சம் பழைய பூவாக இருக்குங்க. இப்போ இதே மாதிரியே நான் கொஞ்சத்துக்கு செவ்வந்தி பூ ஃபுல்லாக கோர்த்துறேன். ஒரு 8 பூ கோர்த்துட்டு இந்த மாதிரி நூலுக்கு இழுத்து விட்டாச்சுங்க. நல்லா டைட்டாகவே கோர்த்துக்குங்க, அப்போ தான் அந்த பூ டிசைன் அழகாக இருக்கும். இதே மாதிரியே நான் இன்னொரு 8-10 பூ கோர்த்துக்கிறேங்க. இப்போ கோர்த்து முடிச்சுட்டு அடுத்தது ரோஸ் கோர்க்கிறேன். மாலைங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே செவ்வந்தி பூ கோர்த்துருக்கேங்க. ரோஸ்க்கு இடையில நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாங்க. பச்சை கலர் இலை வச்சு கூட கோர்க்கலாம். நான் இன்றைக்கி வெறும் ரோஸ் மட்டும் வச்சு கோர்க்கிறேன். ஒரு 4 ரோஸ் இடையில கோர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். இந்த ரெட் கலரு எப்பவுமே செவ்வந்தி பூக்கு ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிங்க, அப்போ தாங்க கொஞ்சம் அழகாக இருக்கும். ரோஸ் அதே மாதிரியே கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக குத்தி எடுங்க, அப்போ தான் சென்டராக வரும். இதையும் நல்லா டைட் பண்ணி கோர்த்துக்கணும். இப்போ 4 ரோஸ் கோர்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்தது மறுபடியும் செவ்வந்தி கோர்க்க போகிறேன். இந்த மாதிரி சென்டரில் மட்டும் ரோஸ் வரும்போது 2 சைடும் பார்க்குறக்கு அழகாக இருக்குங்க. நூல் அதே மாதிரி ரெட்டை நூலாக நல்லா கெட்டியான உள்ள நூல் மாதிரி போட்டுக்குங்க. பூவுக்கு அந்த மாலைக்குன்னு இருக்கிற நூல் போட்டிங்க அப்படின்னா ஊசியில் கோர்க்கும்போது அருந்து போயிடுங்க. அதனால் உள்ள நூலையே ரெட்டை நூலாக கெட்டியாக போட்டுக்குங்க. இப்போ ரோஸ் கோர்த்து முடிச்சுட்டு அடுத்தது செவ்வந்தி பூ தாங்க கோர்க்கிறேன். இதையும் அதே அளவுக்கு கோர்த்துக்கணும். எப்போவுமே ஒரு சைடு கோர்த்து முடிச்சுட்டு இதே மாதிரி இன்னொரு சைடு தனியாக கோர்த்துக்குங்க. ஒரே நூலில் கோர்த்திங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகுங்க, ரோஸில் தலைகீழாக வந்துடும். 2 சைடு கோர்த்து முடிச்சுட்டு அந்த கீழ்ப்பக்கமாக நூல் விட்டு முடிச்சு போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்த 2 சைடும் நல்லா இந்த மாதிரி டைட்டாக கட்டிடுங்க. 2 நூலையும் சேர்த்து நல்லா டைட் பண்ணி ஒரு 2-3 முடிச்சு போட்டுக்குங்க, அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா நூலை கட் பண்ணி விட்டுட்டு கீழே அந்த செண்டு மாதிரி நடுவில் செவ்வந்தியும் சுற்றி வர ரோஸும் வச்சு நார்மலாக கட்டியிருக்கேன். அதவே 2 நூல் வர மாதிரி கட்டிக்கிங்க. ஒரு நூலை கீழ்ப்பக்கமாக விட்டு இன்னொரு நூலை மேல் பக்கமாக விட்டுக்கணுங்க அந்த மாலையோட சென்டரில். இப்போ இந்த 2 நூலையும் சேர்த்துன மாதிரி கேப் இல்லாமல் நல்லா டைட்டாக ஒரு 3 முடிச்சு போட்டுக்குங்க. அப்போ கீழே அந்த அழகாக செண்டு தொங்குற மாதிரி வருங்க. லூஸ் விட்டிங்க அப்படின்னா அந்த காம்பெல்லாம் தெரியும், அசிங்கமாக இருக்கும். கொஞ்சம் நல்லா டைட் பண்ணியே கட்டிக்கிங்க. இப்போ இந்த மாலை சாமி ஃபோட்டோவுக்கு போடலாங்க, வண்டிகளுக்கும் போடலாம். கடையில் நீங்கள் மாலைலாம் இந்த அளவுக்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக 250 ரூபா 300 ரூபா வருங்க. வீட்லேயே அழகாக ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.